டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகள், அதாவது நாடி ரொம்ப முக்கியம். நாடி பார்த்து தான் நம்ம ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுவோம். சில நமக்கே தெரியாத பிரச்சனைகள் நாடியில பார்த்து சொல்லும்போது இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்னு கேட்போம். ஆமா மேம் இருக்கு, ஆமா இதை சொல்ல மறந்துட்டேன், இது ரொம்ப நாளா இருக்கே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம உடலோட இயக்கத்திற்கு ரொம்ப முக்கியமானது வாதம், பித்தம், கபம். 3 தோடங்கள், திரிதோடம் அப்படின்னு சொல்லுவோம். 3 தோடங்களும் சரியாக இருக்கும்பொழுது நம்ம உடல் நார்மலா இருக்குன்னு சொல்லலாம். இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், அதுக்கப்புறம் வெதர், காலநிலை மாறுபாடுனால நமக்கு இது மாறுபடலாம். வாதமோ, பித்தமோ, கபமோ மாறுபடும்போது சில நோய்கள் ஏற்படலாம். அதே மாதிரி ஒவ்வொரு நாளும் காலை, மதியம், இரவு 3 வேளையுமே இந்த வாத, பித்த நாடிகள் மாறி மாறி நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த 3 தோடங்களும் சமநிலையில் இருக்கு. நெறைய பேருக்கு இது இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். மேம் என் உடம்பு வாதமா, பித்தமா, கபமா இப்படிலாம் கேட்பீங்க. பித்தம் மேம் அவங்களே சொல்லுவாங்க, மேம் எனக்கு இந்த பித்தம் தான் நெறைய இருக்குன்னு நெனைக்கிறேன். பல்ஸ் பார்த்தா பித்தம் இல்லம்மா, வாதத்தினால வந்ததுதான். ஓ! அப்ப பித்தம் இல்லையா? அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம உடல் வாகு எந்த மாதிரி இருக்கு, திரிதோடத்துல எது அதிகம் குறைவாக இருக்கு, அதற்கு ஏற்ற மாதிரி மருந்துகள் நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு பேசிக்கா 3 தோடங்களும், நம்ம உடல்ல ஒரு நோய் இருக்குன்னா 3ல ஏதாவது ஒரு தோடம் நம்மளால கண்டே பிடிக்க முடியலங்க. அப்போ ஜென்ரலா எடுக்கக்கூடிய மெடிசின்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா? அத பத்தி இப்ப நான் சொல்றேன். 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்துற மாதிரியான சில உணவு முறைகள் இருக்கு. அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுல முத்தோட சமனி, திரிதோட சமனி அப்படின்ற பேர் வச்சு சில மூலிகைகள் இருக்கும். அதுல என்னென்ன மூலிகைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, எலுமிச்சை ரொம்ப முக்கியமானது. இந்த வாத, பித்த, கபத்தை சமநிலைப்படுத்துவதற்கு எலுமிச்சை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, இஞ்சி. இஞ்சியும் முத்தோட சமனி. முக்கியமாக பித்தத்தை அது குறைக்குது. எலுமிச்சையும் பித்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாம, கப நோய்களும் குறைக்கும், வாதத்தையும் குறைக்கும். அடுத்ததாக இஞ்சி நம்ம சொல்லலாம். துளசி. துளசியுமே திரிதோட சமனி அப்படின்னு சொல்றோம். 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தும். வில்வம் அப்படின்னு சொல்றோம். வில்வமே 3 தோடங்களையும், வில்வ இலையாக இருக்கட்டும், வில்வ மர பட்டையாக இருக்கட்டும், அது. ஆவாரம் பூ, ஆவாரம் இலை, இதுவுமே 3 தோடங்களையும் சமநிலைப்படுத்தக்கூடியதுதான். அடுத்ததாக ரணகல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை. பொதுவாக இது உடல் உஷ்ணத்தை குறைக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை ரணகல்லி அப்படின்னு சொல்றோம். சிறுநீரக கற்களுக்கெல்லாம் நம்ம சாப்பிடுவோம். ஆனா 3 தோடத்தையும் இது சமநிலைப்படுத்துது. அடுத்ததாக ஓமம், குரசாணி ஓமம். ஓமத்தோட இன்னொரு வகைதான் குரசாணி ஓமம் அப்படின்னு சொல்றோம். ஓமம், குரசாணி ஓமம், இது ரெண்டுமே திரிதோடத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இது எல்லாமே ஏதாவது ஒரு வகையில பவுடர் ஃபார்ம்லயோ இல்ல நம்ம கஷாயம் மாதிரி அப்பப்போ நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா 3 தோடங்களும் சமநிலைக்கு வருது. ஸோ இதே மாதிரி 3 தோடங்களும் மாறி மாறி நம்ம உடல்ல இருந்துச்சுன்னா, மூட்டு வலி ஏற்படுறதோ, பெயின் ஷிஃப்டிங் பெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஷோல்டர் ஜாயின்ட்ல ஃபர்ஸ்ட் பெயின் இருந்துச்சுன்னா, பேக் பெயின், இடுப்புல வலி ஏற்படும். அடுத்ததாக மூட்டுக்கல்ல வலி ஏற்படும். ஸோ இது மாதிரி மாறி மாறி நமக்கு பெயின் அதிகமாச்சுன்னா, அதை கவனத்துல வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். அப்போ இந்த 3 தோடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய இந்த மூலிகைகளை அடிக்கடி நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, வேறு என்ன மூலிகைகள் நம்ம எடுத்துக்கலாம்? இது பேசிக்கா வேறு என்ன மருந்துகள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, திரிதோடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய மருந்துகள் எல்லாமே இருக்கு. ஸோ இதுல முக்கியமாக இந்த திரிகடுகு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? இந்த திரிகடுகு சுக்கு, மிளகு, திப்பிலி இதனோட அதிமதுரம், நெல்லிக்காய் இது 2ம் சேர்த்துக்கணும். அதிமதுர பொடி, நெல்லி பொடி. திரிகடுகு சூர்ணம் வாங்கிக்கோங்க. 100 கிராம் திரிகடுகு சூர்ணம் இருக்குன்னா 100 கிராம் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி, 100 கிராம் அளவுக்கு அதிமதுரம் பொடி சேர்த்துக்கணும். அப்ப இந்த காம்பினேஷன் எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 3 தோடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு காம்பினேஷன். இதை தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடணும். அப்போ வாதம் தொடர்பான நோயா இருந்தாலும் சரி, அதிகமான பித்தமா இருந்தாலும், கபம் சம்பந்தப்பட்ட உடற்குளிர்ச்சியோ இல்ல கோல்டு, காஃப், வீசிங் இருக்கு, சைனஸ் பிரச்சனை இருக்குனாலும் இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி திரிதோடத்தை சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகைகள், மருந்துகள் இருக்கு. முக்கியமா திரிதோட சமனி சூரணம் அப்படின்ற ஒரு மருந்தும் இருக்கு. பல வருஷமா நம்ம அது சித்த மருத்துவத்துல பயன்படுத்திட்டு இருக்கிறோம். இதை நம்ம சாப்பிட்டாலும் நமக்கு நல்ல ஒரு பலன் தரும். அடுத்து முக்கியமாக எண்ணெய் குளியல் ரொம்ப ரொம்ப அவசியம். 3 தோடத்தையும் சமநிலைப்படுத்துவதற்கு எண்ணெய் குளியல் அவசியம்.
இதுல முக்கியமாக பார்த்தோம்னா சில மூலிகைகள், அதாவது 3 தோடத்தையும் சமநிலைப்படுத்தக்கூடிய மூலிகை சாறுகள் நம்ம வந்து பயன்படுத்துறோம். நம்பர் 1 அப்படின்னு பார்த்தோம்னா வாத நாராயண இலை சாறு, அடுத்தது இஞ்சி சாறு நம்ம எடுக்கிறோம், அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு, இதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குப்பைமேனி இலை சாறு ரொம்ப ரொம்ப முக்கியம், அதுக்கப்புறம் சீமையகத்தி இலை சாறு. இந்த 5 வகையான சாறுகளும் நம்ம சம அளவு எடுத்துக்கணும், ரொம்ப தண்ணி விடாம இதை வந்து எடுத்துக்கணும். இதனோட நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் 1 லிட்டர் அப்படின்னா வேப்பெண்ணெய் வந்து 200 ml, அதுக்கப்புறம் விளக்கெண்ணெய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆமணக்கு எண்ணெய் 200 ml. ஸோ இந்த எண்ணெயில இந்த மூலிகை சாறு எல்லாமே விட்டு நல்லா காய்ச்சி எடுத்து வச்சுக்கணும். இது வந்து மூட்டு சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்தாலும், பித்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள், இல்ல அதிகமான கோல்டு காஃப் இருந்தாலும் லேசா சூடு பண்ணி வெதுவெதுப்பா இருக்கும்போதே தலையில அப்ளை பண்ணிட்டு வாரம் 2 முறை இந்த எண்ணெயை பயன்படுத்தி குளிக்கணும். பல நபர்கள் வந்து இதை நான் சொல்லி வீட்லயே ரெடி பண்ணி இதை குளிச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை தான் மேம் யூஸ் பண்ணுறோம், ரொம்ப ஹெல்த்தியாக இருக்குது, அடிக்கடி என் குழந்தை தும்பிக்கிட்டே இருப்பான், என் ஒய்ஃப் வந்து அடிக்கடி வந்து பாடி பெயின் சொல்லுவாங்க, பாடி பெயினே இப்போ வர்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரியான திரிதோடத்தினால் வரக்கூடிய நோய்களை சமநிலைப்படுத்துவதற்கு இந்த ஆயில் வந்து இதை பயன்படுத்தி நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கும்போது உடலே வந்து ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கிறத வந்து நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஸோ இத்தனை மூலிகைகள் சேர்த்து அந்த ஆயிலை வந்து நம்ம ஆயில் பாத்துக்கு எடுக்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கும். 3 தோடங்களையும் சமநிலை வைக்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ உடல்ல ஏதாவது ஒரு நோய் வருதுன்னா அதை வருமுன் தடுப்பதற்கு இந்த வழிமுறைகள் எல்லாமே நமக்கு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. தேவையான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்கணும், அதே மாதிரி மோர் தயிர் உணவுல சேர்த்துக்கிட்டே வரணும், காய்கறிகளோட பழங்களும் நிறைய சாப்பிட்டுட்டு வந்தோம்னா இந்த 3 தோடங்களும் நமக்கு சமநிலையில இருக்கும். ஸோ இந்த பதிவுல உடலுக்கு முக்கியமாக உயிருக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய 3 தாதுக்களை சமநிலைப்படுத்தக்கூடிய வழிமுறைகளை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.